வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டிவ்ஸ் நேவிகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஜியோ ஏர் ஃபைபரில் ஒரு விஷயம் நான் வந்துட்டு நோட் பண்ணேன். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த போர்ட்டெல்லாம் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நான் வந்துட்டு என்னோடய பென்ட்ரைவ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன், 64 GB, ஓகேங்களா. ஸோ அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் நான் யோசித்தேன். பட் அது எதுவுமே பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன், அதனோட செட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ லேபில் தான் போட்டு காமிக்கிறேன், என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பேனல் போகணும். ஸோ நான் வந்துட்டு போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸை வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பேனல் வந்தாச்சு. இதில் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேனலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இருக்குது. நான் அதை ஆல்ரெடி எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ வந்துட்டு போட்டிருந்தேன். அதே நீங்கள் ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட பென்ட்ரைவ் 64 GB, அதில் 58 GB பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. யூஸ்டு ஒரு 768 கிலோபைட், ஓகேங்களா. அதே இதை வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒன்றுமே வர்றதில்லை. அதே இதை வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓகேங்களா. ரெஃப்ரெஷ் பண்ணாலுமே எனக்கு வந்துட்டு அதில் ஒன்றும் இல்லை, ஓகேங்களா. அப்புறம் டிவைஸ் ஸ்டேட்டஸு, அப்புறம் டிவைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் கிளைண்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நெட்வொர்க்கு போவோம், நெட்வொர்க்கில் எதுனா இருக்கான்னு. ஸோ நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அந்த மாதிரி. ஸோ அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டர் போனாலுமே அதில் யூசர் மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸில் நமக்கு அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அடுத்து அட்வான்ஸு. ஸோ அதில் வந்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் இப்படி காமிக்குது. எனக்கு வந்துட்டு ஜென்ரல் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு 58.6 GB காமிக்குது. இது யூஎஸ்பி ஸ்டோரேஜ், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு 3 டாட் அழுத்துறேன். இப்போ நமக்கு அது என்ன பார்ட்டிஷனில் இருக்குது, என்ன விஷயம், அது மட்டும்தான் இருக்குது. இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறையும் இல்லை. மேபி நமக்கு வந்துட்டு ஜியோ ஆப்பில் எதனா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு ஆப்லேயும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதுலேயுமே இல்லை. இவனுங்க வந்துட்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரில. ஒருவேளை இது தேவையில்லாத ஆணியும் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறதுக்கு இல்லை அப்கிரேட் பண்ணுறதுக்காச்சும் அது யூஸ் ஆகுமா அப்படின்னு நினைப்பேன். பட் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்டுங்கிறது நம்ம ஈஸியாக வந்துட்டு லோக்கல்லே நேட்டிவ்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் செட்டிங் இருக்குது, ஃபேக்ட்ரி டிஃபால்ட்டு, அப்புறம் உங்கள் பார்த்திங்கன்னா அப்கிரேட் இருக்குது, ஃபர்ம்வேர். இது பார்த்திங்கன்னா லோக்கலே நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். லோக்கலே நம்ம ப்ரௌஸ் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இவங்க எதுக்கு யூஎஸ்பி போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இது வந்துட்டு தேவையில்லாத ஆணியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் அவுட்டோர் யூனிட்டில் ஒரு டைப் சி போட்டிருக்கும். ஸோ அதில் வந்து வோல்டேஜ் அவுட்புட் எதுவுமே வரலை. அதே நான் வந்துட்டு இன்புட் கொடுத்தாலுமே எந்த ரியாக்ஷனும் இல்லை, ஓகேங்களா. அதுவுமே எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. மேபி அது வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த மாதிரியான சின்ன டயக்னைஸ் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்துட்டு எனக்கு யூஎஸ்பி போட்டு கொடுத்துமே அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறையே கொடுக்கல. அப்படிங்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, ஓகேங்களா. அது மட்டும்தான். ஸோ நான் பார்த்தது அந்த நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்தாலும் இருக்கலாம், இதை வந்துட்டு ஏன் யூஎஸ்பி போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நாம் ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ண முடியுமா, ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்க முடியுமா, ஒருவேளை நம்ம இதில் போட்டு ரவுட்டர் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபைல்ஸை வந்து சேவ் பண்ணணும் இதில் அப்படின்னா நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அப்படி எதுவுமே பண்ண முடியல. ஸோ நானும் எல்லா வழிமுறையும் செக் பண்ணிட்டேன். அந்த இது வந்துட்டு க்ளவுடில் காமிக்குமா அப்படின்னு நான் வந்துட்டு போட்டு பார்த்தேன். க்ளவுட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி ஸ்டோரேஜை யூஸ் பண்ணக்கான எந்த ஒரு வழிமுறையும் இல்லை, ஓகேங்களா. ஸோ மேபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஜியோ ஏர் ஃபைபர், உங்களுக்கு எதனால் தெரியுது அப்படின்னா டேரெக்டாக கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.